வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து அமோகமாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே வந்து கால் ஆட்டிக்கிட்டு கோடி கோடியாக சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சம்பாரித்த பணத்தை லாரியில் கொண்டு போகிறதா, ட்ரெயினில் கொண்டு போகிறதா, ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதா அப்படின்ட்டு இன்னும் யோசிக்கிட்டே வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 5 மணிக்குள்ளே கொண்டு வீட்டுக்கிட்டு போயிருங்க. வட்டியில் இன்கம் டேக்ஸ் ஏதாவது வரலாம், செக் பண்ணாலும் செக் பண்ணுவாங்க, பார்த்துக்குங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் காலையில் ஒரு 10:20க்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். 1:50லேருந்து 2:50க்குள்ளே ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கலாம். காலா புட்டான்னு கேட்காதீங்க அப்படி நான் வந்து கேட்டிருந்தேன். அதை நீங்கள் கேட்டாலும் நான் வந்து சொல்ல மாட்டேன், அது வேறுபட்ட பிரச்சனை. நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் மூவ் நமக்கு வந்து கிடச்சாகணும். ஆனால் அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாக நமக்கு வந்து வால்யூம் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் எதுக்கும் கொஞ்சம் ரெடியாக வந்து இருங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது ஸோ அப்சைடு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்கலாம், அதே மாதிரி டவுன் சைடு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன லெவல்ஸ்லாம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம வந்து அந்த லெவல்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம். எதுக்காக இந்த இடத்துல நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன் அப்படின்னா, நான் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து போகும்போது எனக்கு இந்த 26,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கால் பையிங்கில் தான் வந்து இருந்தது. ஒரு 26,200 கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா கால் ரைட்டிங் வந்து இருந்தது. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக புட் ரைட்டிங் வந்து இருந்தது, இந்த பக்கம் வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து கால் பையிங்கில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு 26,000 ஃபஸ்ட்டு நமக்கு வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா 100-200 பாயிண்ட் வந்து தாராளமாக வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முதல்ல 26,000 வந்து உடைக்கணும். அப்படி உடைக்கலை அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்கவே இல்லை. 26,000 போகிறாங்க, 25,900 வராங்க. இந்த 2 நம்பருக்குள்ளே தான் வந்து மாற்றி மாற்றி வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சார்ட் வந்து இருக்கு இல்லையா, அது நேற்றே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத வந்து நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம். செகண்ட் ப்ரியாரிட்டி தான் ஒரு அப் ட்ரெண்டு கிடைக்கிறதோ ஒரு டவுன் ட்ரெண்டு போகிறதோ அப்படிங்கிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி ப்ரீமியம் வந்து அடித்து துவைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரீமியம் நல்லாவே வந்து அடித்து தும்சம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 12 மணிக்கு என்ன சொல்லியிருந்தேன், 26,000 உடைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 25,900 உடைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை மார்க்கெட் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் கடை சாத்திட்டு வந்து ஓடி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்றும் எதுவுமே வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கல. அதே மாதிரி முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 1:50லேருந்து 2:50க்குள்ளே ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் பெருசாக அந்தளவுக்குலாம் வந்து கிடைக்கல. சும்மா ஒரு ஜிக்ஜாக் மாதிரி வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருச்சு. இதுலேயும் வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து வால்யூம் வந்து இருக்கணும் மார்க்கெட்டில். வால்யூம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் மார்க்கெட்லேருந்து ஒன்றுமே வந்து ரியாக்ஷனே வந்து இருக்காது. ஸோ முதல்ல மார்க்கெட்டில் வால்யூம் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் இருந்து நம்ம எதுவுமே வந்து எதிர்பார்க்கவே வந்து கூடாது, அமைதியாக வந்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து 50 மினிட்கே வந்து போயிட்டோம். ஏன்னா டெய்லி 1 ஹவர் சார்ட்டு 50 மினிட் சார்ட்டு அப்படி தான் நம்ம வந்து டெய்லி வந்து போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து 50 மினிட்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். நமக்கு இந்த 50 மினிட் சார்ட்டில் ஒரு இன்னும் இந்த ட்ரேட் ஆகிறதுக்கான அந்த விண்டோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை கெஸ் பண்ணி தான் நான் வந்து நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே நமக்கு வந்து இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து இருக்கும். இதை உடச்சா மட்டும்தான் ஒன்று அப் ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லும் போதே 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 25,900 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இதை வந்து உடைக்கணும். இது 25,900 உடைச்சா தான் டவுன் சைடு, 26,000 உடைச்சா தான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நேற்று நீங்கள் வந்து சார்ட் இந்த ரேஞ்சு வந்து இல்லாமல் நேற்று சார்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரியும். ஸோ இன்னும் இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரேடிங் விண்டோ வந்து இருக்குது.
ஸோ இன்னும் நமக்கு வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டைம் பாஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. யாரையும் நான் வந்து குத்தம் சொல்கிறேன் அப்படின்ட்டு யாரும் வந்து தப்பாக வந்து எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயத்த நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. மேபி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும், இல்லாமலேயும் வந்து போகலாம். அல்லது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்குங்க. எப்படியாப்பட்ட மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ட்ரேடு வந்து எடுத்தாலும் சரி, இந்த கேப் அப் கேப் டவுனில் வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் வந்து கிடையாது. கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுத்த உடனே 9:15க்கே போய் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு 9:15க்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல்ல கேப் அப் ஆகுது அப்படின்னா அந்த கேப் அப் ஆன இடத்துல இருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு காமன் நேரம் ஒரு 50 மினிட்ஸ் கேண்டிலாவது வந்து க்ளோஸ் வந்து நடக்கணும். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லேயும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு காமன் நேரமாவது மார்க்கெட்டை வந்து கீழே போகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங் ஹை அண்ட் ஓப்பனிங் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவலை வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கன்னு அர்த்தம். அந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க்கெட்டால் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்க முடியல, பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, ஓவராலாகவே வந்து மார்க்கெட்டில் வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே தான் நம்மளை வந்து ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற யோசனையே நம்மளால் வந்து செய்ய முடியும். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து எங்கே இருக்குது? கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரேடே வந்து எடுக்க முடியும். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து யாரும் வந்து தயவு செய்து வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுக்காதீங்க. அதே மாதிரி தான் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யாரும் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து போகாதீங்க. இந்த விஷயத்த நான் வந்து எத்தனை தடவை வீடியோவில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்மளை வந்து ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேப் அப் வந்து கொண்டு வராங்க, ஒரு கேப் டவுன் வந்து கொண்டு வராங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து இடம் வந்து கிடையாது. இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த இடத்துல இந்த 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்குது. 26,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபுல் நம்பர். அந்த நம்பரை உடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே வந்து கிடையாது. 3 நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, முடியல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு லோ வந்து கட் பண்ணுறாங்களா, கட் பண்ணவே இல்லை. ஸோ இதையும் நாம் வந்து பார்க்கணும் இல்லையா? அதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறோம். திரும்ப திரும்ப நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கால் ஆப்ஷன் போயிடுறீங்க, கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேருந்து நகரும்? நகரவே நகராது. இந்த கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து மேலே போகிறது, கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் கீழே போகிறது, அதுங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இருக்கணும். ஃபண்டமெண்டலாக வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுற மாதிரி வந்து நியூஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேப் டவுன் கேப் அப் டேஸில் வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவே ஆகாது. 90% வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது இந்த கேப் டேஸில். அது நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. தயவுசெய்து இன்றைக்கி யாரெல்லாம் வந்து கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் போனீங்களோ அல்லது வந்து ஒரு கேப் டவுன் ஆகும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்களோ அவங்க எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் திருந்துங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த நாள் வந்து ட்ரேடே வந்து எடுக்க முடியும். கேபிட்டல் இல்லை அப்படின்னா ட்ரேட் வந்து எடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணும். அந்த விஷயத்தை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து லோ இங்கே இருக்குது, ஹை வந்து இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மேபி நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ இன்றைக்கே அந்த மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் விண்டோ அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஸோ இன்னும் அந்த டைம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஏரியா வந்து இருந்ததுனால இந்த டைம் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகலை, டைம் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு.
மேபி நமக்கு நாளை ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஒரு பிரேக் டவுன் வந்து கிடச்சி குறைந்தபட்சம் ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னையோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் 26,200 கிட்ட தான் வந்து நமக்கு வந்து கால் ரைட்டிங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக புட் சைட்ஸ் எல்லாமே வந்து கால் புட் ரைட்டிங்கில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ்மெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் கிடச்சிது அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு உண்டான அந்த ரேஞ்ச் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு வந்து மாட்டிருக்கு. அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகலாம், ஒரு 26,200 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உடச்சி ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சி அப் ட்ரெண்ட் வந்து போச்சு அப்படின்னா இந்த லெவலெலாம் வந்து எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதைக்கு நியர்லி ஒரு 25,950 அந்த இடத்துல மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25,800லேருந்து ஒரு 25,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்சில் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் செயின் வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் பயாஸை வந்து காமிச்சாலும் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புல்லிஷாக வந்து இருக்கக்கூடாது. எந்த பக்கம் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேண்டல்ஸ்டிக்ஸ் அண்ட் வால்யூம் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் வந்து பண்ணணும். ஸோ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து 200 பாயிண்ட் வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும், அப் சைடுக்கும் ரெடியாக இருக்கணும். அப்போ நாளை மறுநாளுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,900 வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து 26,000 வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கி எஸ்டர்டேவோட க்ளோசிங்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் வந்து எடுக்கிறாங்க. அகெயின் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. 25,900 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது போகுது. மொத்த ட்ரேடிங் செஷன் வந்து இவ்வளோ தான், முடிஞ்சவே போச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீமியம் எரோஷன், ப்ரீமியம் டிகே இதுதான் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. வேறு ஒன்றுமே வந்து நடக்கலை. ஸோ மேபி நமக்கு நாளைக்கு ஒரு பிளாஸ்ட் வந்து வந்து பார்க்கலாம். ஸோ நாளை தான் வந்து முடிவு வந்து பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நாளை அகெயின் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,000 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,900 வந்து இருக்கும். 25,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,800 மினிமம் வந்து டவுன் சைடு வந்து போகலாம். 26,000 உடைச்சாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 26,100 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், தயவு செய்து யாரும் கேப்பை பார்த்து அப்படின்னா வந்து கால் ஆப்ஷன் வந்து போகாதீங்க. கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து போகாதீங்க. ஃபர்தராக அது வந்து கண்டினியூ ஆகாதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. நானே என்னோடய பர்சனலாக நான் வந்து ஒரு மாதிரி ஒரு கேப் அப் ஆகி ஒரு ஸ்டாக்கில் வந்து மாட்டி எந்த அளவுக்கு லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்து கதறி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எப்போல்லாம் அந்த கேப் அப் ஆகுதோ கேப் டவுன் ஆகுதோ அதை திரும்ப நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். செஞ்ச தப்பு மறுபடியும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் செஞ்ச தப்பை செய்யாதீங்க. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ நியர்பை இந்த 60,800 கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. அகெயின் இந்த 60,050 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்டேட் வந்து போயிட்டாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 60,800 கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இதுலேயும் அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு 955 இந்த இடத்துல ஒரு 1130 வரைக்கும் சின்னதாக ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தது. மற்றபடிலாம் வந்து இதுலேயும் வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடையாது. ஸோ நாளை 60,900 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 60,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,400 ஒரு 60,300 இது வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,900 ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு அப்படின்னா ஒரு 60,000
61 100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்லேயும் ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இல்லை. சேம் ஒரு ரேஞ்ச் மோடில் தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக 84,400 அந்த ரேஞ்சை கூட வந்து உடைக்க முடியல இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில். அதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் அந்த இன்பிட்வீன் ட்ரேடிங் செஷனில் 84,400 கூட வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ண முடியல. 84,200 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதுக்கிட்டே வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டில். ஸோ நாளை அகெயின் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா 84,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 84,000 இருக்கலாம். 84,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 83,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 84,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டியும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். பெருசாக மூவ்மெண்ட்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. சேமஸ் 14,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 13,900 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 13,900 சப்போர்ட் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,100 இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.